ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூசன்சர் சேனல். குவைத்தி இண்டஸ்ட்ரியில் முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் 22,897 பேருக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை 22,897 நாட்டினர் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகள் தொடர்பான வழக்குகள் தொடர்பாக பலருக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத மற்றும் வெளிநாட்டில் இருந்து சிகிச்சை தேவைப்படும் 1122 உள்ளூர்வாசிகள் உட்பட 11,654 குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு பயண தடை விதிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான பயண தடைகளை அகமதி கவர்னரேட் பதிவு செய்துள்ளது. மற்ற பர்வானியா, ஹவல்லி கேபிட்டல் மற்றும் முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டுகளில் உள்ள என்று நீதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் கடந்த 2 வருடங்களாக போலி சீட்டுகளை விற்பனை செய்து வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத் டவேசல் நிகழ்ச்சியின் சட்டத்துறையினர் துப்பறி நபர்களுடன் ஒருங்கிணைந்து நடத்திய சோதனையை ஹித்தியர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். 2 ஆண்டுகளாக போலி டிக்கெட்டுகளை அச்சடித்து விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டார். தரவுத்தளத்தை ஹேக் செய்து தகவல் மற்றும் தேதிகளை கையாண்ட அவர் சுமார் 29,000 தினார்களை திருடியுள்ளார். குவைத் உள்துறை அமைச்சகம் 15 வழக்குகளில் 18 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளது. 20 கிலோ போதைப்பொருள், 11,800 மாத்திரைகள், பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கான குவைத்தின் பொது நிர்வாகம் 15 வழக்குகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களை வெற்றிகரமாக பிடித்துள்ளது. அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோ போதைப்பொருள், 11,800 சைக்ளோரோபிட் மாத்திரைகள், சட்டவிரோத ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் விற்பனையின் வருமானம் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். உள்துறை அமைச்சகம் போதைப்பொருள் கடத்தலுக்காக எதிரான தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகளை வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் விற்பனையாளர்களை எதிர்த்து போராடுவதற்கு ஒத்துழைப்பை கேட்டது. இது பாதுகாப்பு படையினருடன் ஒத்துழைக்க மற்றும் ஏதேனும் பிரச்சனைகளை அவசர தொலைபேசி எண்கள் மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொண்டுள்ளது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொது நிர்வாகத்திற்கான ஹாட்லைன் 1884141. குவைத்தில் வீட்டு பணியாளர்களை வழங்கும் நிறுவனங்களின் சார்பாக ஆன்லைன் மோசடிகள் குறித்த விழிப்புடன் இருக்குமாறு உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. குவைத்தில் வீட்டு பணியாளர்களை வழங்கும் நிறுவனங்கள் என்ற பெயரில் வழங்கப்படும் மோசடியான சலுகைகள் குறித்து குடிமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு உள்துறை அமைச்சகத்தின் சைபர் கிரைம் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. துரா நிறுவன சமூக வலைதளங்களிலும் பிறவற்றிலும் தங்களிடம் வீட்டு பணியாளர்கள் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு மணிக்கணக்கில் வேலை செய்வதாகவும் விளம்பரம் செய்கிறார்கள். வீட்டு பணியாளர்களை சமூக ஊடகங்கள் மூலம் முன்பதிவு செய்து நேரத்தை நிர்ணயம் செய்வதன் மூலம் அத்தகைய நிறுவனங்களுக்கு வழங்க அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. தடை செய்யப்பட்ட அமைப்பான ஈராக் மற்றும் சிரியாவில் ISIS சேர்ந்து ஹுசைனியா மீது குண்டுவீச முயன்றதாக 10ஆம் வகுப்பு மாணவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. நீதிபதி ஃபஹத் அல் அவதி தலைமையிலான சிறார் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. முபாரக் அல் கபீரின் நாட்டின் நலன்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக அவரை விடுதலை செய்தது. கடைசி அமர்வில் மாணவர் தனது திட்டத்தை செயல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தன்னிடம் எரிபொருட்கள் எதுவும் இல்லை என்றும் மறுத்தார். அவர் செயல்படுத்தும் நிலைக்கு செல்லவில்லை என்பதை வலியுறுத்தினார். ஜனவரி 2023 முதல் பிப்ரவரி 20, 2024 வரையிலான அவரது செயல்பாடுகளின் அடிப்படையில் பொது தரப்பில் உள்ள சிறார் பாதுகாப்பு குறை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தடை செய்யப்பட்ட குழுவில் சேருவதன் மூலம் அவர் தேசிய நலன்களுக்கு தீங்கு விளைவித்துள்ளார். அதன் நோக்கம் நாட்டின் அடிப்படை அமைப்புகளை தகர்த்து அதன் சமூக மற்றும் பொருளாதார அமைப்புகளை தாக்குவதை நோக்கமாக கொண்ட கொள்கைகளை பரப்புவது. மேலும் குழுவில் சேர மற்றவர்களை ஊக்குவிப்பது. அவர் பயங்கரவாத அமைப்பு பற்றிய தகவல்களை இணையதளத்திலும் மற்ற தகவல் தொழில்நுட்ப வழிமுறைகளிலும் வெளியிட்டார். அதன் மூலம் அவர் குழுவின் யோசனைகளை ஊக்குவித்தார் மற்றும் பயங்கரவாத செயல்பாடுகளில் பயன்படுத்தவும் வெடிக்கும் சாதனங்கள் மற்றும் பிற கருவிகளை எவ்வாறு தயாரிப்பது என்பதை காட்டினார். சமூக வலைப்பின்னல் திட்டமான டெலிகிராமில் குவைத்தில் உள்ள அடிப்படை அமைப்புகளை தகர்த்து அதன் சமூக மற்றும் பொருளாதார அமைப்புகளை தாக்குவதை நோக்கமாக கொண்ட ISIS கோட்பாட்டை தழுவுவதற்கான அழைப்பை அவர் வெளியிட்டார். முபாரக் அல் கபீரில் உள்ள குத்ஸ் மசூதியை வெடிக்க வைக்கும் நோக்கத்துடன் வெடிப்பொருட்களை தயாரிக்கும் பயிற்சி பெற்றவர். அவர் ஒரு குழுவிற்கு சியாக்கள் மீது சிந்தனை, வெறுப்பு மற்றும் அவமதிப்பு வெளிப்படுத்த எந்த வழியையும் பயன்படுத்தினார்.
அதன் மூலம் மத கலவரத்தை தூண்டும் ஒரு மத பிரிவை விட மற்றொரு மதம் மேலமடைய வேண்டும் என்ற கருத்துக்களையும் மற்ற பிரிவினருக்கு எதிரான வன்முறை செயல்களையும் அவர் பரப்பினார். அவர் பல்வேறு சமூக ஊடக தளங்களில் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் காட்சி மற்றும் ஆகிய பொருட்களை வெளியிட்டு பரப்பினார். அவர் பொது இடத்தில் ஹஜ் அமீர் அவர்களின் உரிமைகள், அதிகாரம் மற்றும் தன்மை மற்றும் சமூக வலைப்பின்னல் திட்டமான ஸ்னாப்சாட் ஆகியவற்றை பகிரங்கமாக தாக்கி விமர்சித்தார். உமல் ஹைமான் பகுதியில் 2024ஆம் ஆண்டின் மிகப்பெரிய உள்ளூர் மதுபான நிலையாக அடையாளம் காணப்பட்டதில் அல் அஹ்மதில் துப்பறியும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த நடவடிக்கையின் போது அந்த வளாகத்திற்குள் 4 வெளிநாட்டவர்கள் அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த சோதனையில் கணிசமான அளவு சட்டவிரோத பொருட்கள் பதிவு செய்யப்பட்டன. இதில் போதைப் பொருட்கள் அடங்கிய 214 பெரிய பீப்பாய்கள், 8 காய்ச்சி வடிகட்டுதல் பீப்பாய்கள், 400 விற்பனைக்கு தயாராக உள்ள பாட்டில்கள், 500 பைகள் உற்பத்தி பொருட்கள் மற்றும் பேக்கேஜிற்காக வைக்கப்பட்டிருந்த 1200 காலி பாட்டில்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. அலி சபா அல் சலேம் உமல் ஹைமான் பகுதியின் பிளாக் 6 உள்நாட்டில் இயங்கும் மதுபான தொழிற்சாலை இருப்பது குறித்து அப்துல்லா மற்றும் அலி சபா அல் சலாம் துறைமுக புலனாய்வு அலுவலகத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை தூண்டப்பட்டது. இந்த உளவுத்துறையின் நம்பகத்தன்மை தயாரிப்பார்க்கப்பட்டதை தொடர்ந்து நடவடிக்கையை தொடர துணை அரசு வெளிக்கானிடம் இருந்து சட்ட அங்கீகாரம் பெறப்பட்டது. ஒரு முழு வீட்டையும் 650 தினார்களுக்கு வாடகை எடுத்ததாகவும் அதை உள்நாட்டில் காய்ச்சிய மதுபானம் தயாரிப்பதற்காக 1 வருடத்திற்கு மேலாக பயன்படுத்தியதாகவும் சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டனர். குளியலறைகள் மற்றும் சமையலறைகள் உட்பட வீட்டின் ஒவ்வொரு பகுதியும் உற்பத்தி மற்றும் சேமிப்பு வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு 2023-2024 ஆண்டு இறுதித் தேர்வு மே 15ஆம் தேதி தொடங்கும் நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை மேற்பார்வையிடும் கண்காணிப்பு குழுக்களுக்குள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை மாற்றுவது தொடர்பாக அல் ஜரீதாவிடம் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கல்வித்துறை சார்ந்தவர்கள் தெரிவித்தனர். மே 29 தொடங்கும் இது மோசடி முயற்சிகளை தடுக்க கண்காணிப்பை கடுமையாக்குவதற்கும் சோதனை பொருட்களின் சட்டவிரோத விநியோகத்தை சமாளிக்க உள்துறை அமைச்சகத்துடன் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கும் கூடுதலாகும். கல்வி வரலாற்றில் முதன்முறையாக ஆன்லைனில் பங்கேற்பதற்கான விண்ணப்பங்கள் ஈடுகொள்ளப்பட்ட நிலையில் கண்காணிப்பு மற்றும் திருத்த குழுக்களுக்கான தேர்வு செயல்முறைகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் தொடக்கப்பள்ளிகள் கல்வியாண்டு முடிவடைகின்றன. விடுமுறைகள் இன்று தொடங்குகின்றன. இருப்பினும் நிறுவனங்கள் ஜூலை 1 வரை செயல்படும். தொடக்கம் பள்ளி மாணவர்களுக்கான முடிவுகள் வார இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. நடுநிலைப் பள்ளிகள் 10ஆம் மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு மே 15 புதன்கிழமை தொடங்கும் ஆண்டு இறுதித் தேர்வுகளுக்கு தயாராகி அப்சென்டியூட் மரபுகளை முடித்துவிட்டன. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் மே 21ஆம் தேதி தொடங்கி அறிவியல் பிரிவு ஜூன் 9ஆம் தேதியும் இலக்கிய பிரிவு ஜூன் 10ஆம் தேதியும் முடிவடையும். முடிவுகள் ஜூன் 12ஆம் தேதி கல்வி அமைச்சர் மற்றும் அமைச்சக அதிகாரிகள் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு மூலம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியுரிமை விவகார விசாரணை தேடல் மற்றும் புலனாய்வுத்துறை விசாரணை பிரிவு நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் 5 பங்களாதேஷ் வெளிநாட்டினரை கைது செய்துள்ளது. இந்த நபர்கள் முன்னதாக குவைத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள். அல் முத்லா மற்றும் அல் கைரான் பகுதியில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2023ஆம் ஆண்டின் இறுதி வரையிலான மக்கள் தொகை வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் சிவில் தவறுகளுக்கான பொது ஆணையம் மற்றும் மத்திய புள்ளியியல் நிர்வாகம் ஆகிய இரண்டும் வெளியிட்டுள்ள சமீபத்திய அதிகாரப்பூர்வ தரவு குவைத்தின் எதிர்கால சவால்கள் பற்றிய முக்கியமான நுண்ணறிவுகளை வழங்கியது அல் ஜரீதா நாளிதழ் தெரிவிக்கிறது. இந்த நிறுவனங்களின் புள்ளி விவரங்களின் நெருக்கமான சீரமைப்பு அரிதானது. அவற்றின் துல்லியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஈராக் படையெடுப்பிற்கு பிறகு பிறந்த 34 வயதுக்குட்பட்ட குவைத் நாட்டவர்கள் இப்போது 1 மில்லியனை தாண்டியுள்ளனர். 1.034 மில்லியன் குவைத் மக்கள். மொத்த குவைத் மக்கள் தொகையில் 1.546 மில்லியன் 66% பேர் உள்ளனர். இந்த குழுவில் 7,88,000 பேர் 2000ஆம் ஆண்டு பிறகு பிறந்தவர்கள். 51% குவைத் நாட்டவர்கள். 19 வயதுக்குட்பட்டவர்கள் 6,58,000 அல்லது 42% குவைத் நாட்டவர்கள். இது குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை மாற்றத்தை குறிக்கிறது. 1990க்கு பிறகு பிந்தைய குவைத் மக்களில் 65% பேர் 2000க்கு பிறகு பிறந்தனர். இந்த புள்ளி விவரங்கள் குவைத்தின் பொருளாதார எதிர்காலம் மற்றும் முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றன. அவர்கள் 2001 முதல் நீடித்த செழுமை என்ற கருத்தை சவால் செய்கின்றனர். எண்ணெய் விலை அதிகரிப்பதால் தூண்டப்பட்டு பொருளாதார நோக்கத்தை
தேக்கத்தை ஈடுகட்டுகிறது. பணவீக்க தாக்கங்கள் இருந்த போதிலும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை தரம் மற்றும் சேவைகளின் சரிவு காணப்பட்டது. குவைத் சமுதாயத்தின் பெரும்பான்மையான இடையே தலைமுறையை உருவாக்கி வருவதால் நாடு கடந்த சதாப்தங்களை மிஞ்சும் வகையில் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளுக்கான பட்ஜெட் தேவைகளை எதிர்கொள்கிறது. இந்த மக்கள் தொகை மாற்றம் பல நாடுகளைப் போலல்லாமல் மாநில நிதி, தொழிலாளர் சந்தைகள் மற்றும் பொது சேவைகளை பாதிக்கிறது. வரவிருக்கும் ஆண்டுகளில் கல்வி, வீட்டு வசதி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் பெரும் அழுத்தத்தை காணும். வேலைவாய்ப்பு மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் தாக்கங்கள் ஏற்படும். வேலை உருவாக்கத்திற்கான தேவை தற்போதைய திறனை விட அதிகமாக உள்ளது. தற்போதுள்ள வேலைகளை விட 2 மடங்கு அதிகமான இளைஞர்கள் வேலை தேடுகின்றனர். மேலும் வீட்டு வசதி மற்றும் அடிப்படை சேவைகளுக்கான தேவை தீவிரமடைகிறது. இந்த சவால்கள் எதிர்கால வரவு செலவு திட்டங்கள், எண்ணெய் விலை சார்புகள், கல்வி நிலைத்தன்மை, வீட்டுக் கொள்கைகள், எரிசக்தி செலவுகள் மற்றும் 1 மில்லியனுக்கும் மேலான குவைத் இளைஞர்களுக்கான சமூக பாதுகாப்பு பற்றி அவசர கேள்விகளை அவசரமாக்கிறது. இந்த கலவைகளை நிவர்த்தி செய்வதற்கு நிலையான நிர்வாகம் தேவைப்படுகிறது. குறுகிய கால நிர்வாகங்கள் மற்றும் பருவமன்ற காலங்கள் காரணமாக குவைத்தில் பற்றாக்குறை உள்ளது. சில கேள்விகளுக்கு முயற்சியுடன் தீவிரத்துடனும் பதிலளிக்க முடியும் என்றாலும் நீடித்த கேள்வி எஞ்சியுள்ளது. நிர்வாக குறைபாடுகள் மற்றும் ஜனரஞ்சக குலைதல்களை எதிர்கொள்ள தவறியதை வருங்கால சந்ததியினர் எவ்வாறு தீர்ப்பார்கள்? பயனற்ற உத்திகளை மதிப்பீடு செய்வதன் மூலம் குவைத்தின் எதிர்கால செயல்மைக்கான பயனுள்ள தீர்வுகளை வளர்ப்பதன் மூலமும் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியில் பிரிட்டிஷ் மருந்து நிறுவனமான அல்ட்ராஜெனிகா அதன் கோவிட்-19 எதிர்ப்பு தடுப்பூசியான வாக்சிஃப்ரியா திரும்பப் பெறுவதாக அறிவித்தது. தொற்று நோய் தொடங்கிய காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தடுப்பூசி வணிக காரணங்களுக்காக மற்றும் புதுப்பிக்கப்பட்ட தடுப்பூசி அளவுகளின் அதிகப்படியான விநியோகத்தை காரணம் காட்டி புழக்கத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது. சுகாதாரத்துறையின் ஆதாரங்கள்படி ஒப்பந்தமில்லாத காரணத்தால் குவைத்தில் உள்ள சுகாதார அமைச்சகம் 2021ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து அல்ட்ராஜெனிகா தடுப்பூசியின் அளவை வாங்கவில்லை. அமைச்சகத்தின் தற்போதைய தடுப்பூசி ஸ்டாக் பயன்பாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பிற வகைகளை உள்ளடக்கியது. அல்ட்ராஜெனிகாவின் செய்தி தொடர்பாக வெவ்வேறு வகையாக இலக்காக கொண்ட ஏராளமான கோவிட்-19 தடுப்பூசிகளின் வளர்ச்சியுடன் புதுப்பிக்கப்பட்ட தடுப்பூசிகளில் அதிகப்படியான விநியோகம் இப்போது கிடைக்கிறது. இந்த உபரியானது வாக்சிஃப்ரியாக்கான தேவை குறைந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் அதன் நிர்வாகத்திற்கு வலியுறுத்தது. செய்தி தொடர்பாளர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அடுத்த நடவடிக்கைகளுக்கு செல்லவும் கோவிட்-19 தொழுநோய்களுக்காக எதிரான உலகளாவிய போராட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கவும் சுகாதார அதிகாரிகள் மற்றும் கூட்டாளர்களுடன் ஒத்துழைக்க தாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆஸ்ட்ராஜெனிகா ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா முழுவதும் உள்ள சந்தைகளில் இருந்து வாக்சிஃப்ரியாவை திரும்பப் பெறும் செயல்முறை தொடங்கியுள்ளது. இந்த முடிவு கோவிட்-19 தடுப்பூசி முயற்சிகளின் நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. தடுப்பூசி விநியோகம் மற்றும் வரிசைப்படுத்தல் உத்திகளின் எதிர்கால திசையில் விவாதங்களை தூண்டுகிறது. சட்ட பொறுப்புக்கு வழிவகுக்கும் மீறல்களை தவிர்ப்பதற்காக சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் மற்றும் அமைப்புகளில் ஒட்டிக்கொள்ள பெருடோன்களுக்கு சட்டப்பூர்வ குடியுரிமை இல்லை என சரி செய்வதற்கான மத்திய நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. ஒரு அறிக்கையில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை மற்றும் சமூகத்தின் செழுமை ஆகியவற்றை பாதுகாக்கும் அனைத்து விலைகளிலும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தும் அனைத்து சட்டங்களும் கட்டுப்பட வேண்டியது அவசியம் என்று CRIRS தெரிவித்துள்ளது. பிரிவினைக்கும் வலிக்கும் அல்லது குவைத்தின் சமூகத்தின் ஒற்றுமையை உள்நாட்டிலும் உள்நாட்டிலும் அதன் உருவத்தையும் பாதிக்கும் செயல்களை தவிர்க்கவும் அழைப்பு அமைப்பு விடுத்துள்ளது. சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அனைவருக்கும் கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்காக உள்துறை அமைச்சகம் மற்றும் மாநில அமைப்புகளுடன் முழு ஒருங்கிணைப்பையும் இது உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரலில் குவைத் சர்வதேச விமான நிலையம் வழியாக சென்ற பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 1.1 மில்லியனை தாண்டியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. விமான பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்திற்கான துணை இயக்குநர் ஜெனரல் அப்துல்லா அல் ராஜி அவர்கள் ஒரு செய்திக்குறிப்பில் விமான நிலையத்தின் பயணிகளின் எண்ணிக்கை 11%, விமான இயக்கங்கள் 13%, விமான சரக்கு நடவடிக்கை 10% உயர்ந்துள்ளது என்று கூறினார். ஏப்ரல் மாதத்தில் கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது ஏப்ரல் வந்தவர்களின் எண்ணிக்கை 5,64,638 ஆகும். விமான நிலையம் வழியாக குவைத்திலிருந்து புறப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,18,242 ஆகும் இருப்பதாக அல் ராஜி அவர்கள் மேலும் கூறினார். கடந்த ஆண்டு ஏப்ரலில் 8,983 ஆக இருந்த விமானங்களின் எண்ணிக்கை 10,113 ஆக இருந்தது.
விமான சரக்குகளை பொறுத்தவரை இது 18.2 மில்லியன் கிலோகிராம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துபாய், கைரோ, ஜெட்டா, இஸ்தான்புல் மற்றும் தோஹா ஆகியவை அதிக தேவை உள்ள இடங்களில். குவைத்துக்கான ஓமனி தூதர் டாக்டர் சலே அல் கரூசி சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இது மூலோபாய பார்வையின் ஓமன் 2050 இலக்குகளை செயல்படுத்துகிறது. 5.5 பில்லியன் ஓமனியா ரியால் மதிப்புடன் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% பங்களிப்பு வழங்குதல் மற்றும் 11 மில்லியன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பது போன்றவை. சமீபத்தில் மெரினா ஹோட்டலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அல் கரூசி அவர்கள் ஏராளமான சுற்றுலா தலங்கள் மற்றும் சூழல்கள் இயற்கை அல்லது தொல்பொருள் அல்லது கலாச்சார அமைப்பிற்குள் இருப்பதை வெளிப்படுத்தினார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் 5 தலங்கள் மற்றும் ஆரம்ப பட்டியலில் உள்ள 7 தலங்கள் தவிர இது ஆண்டு முழுவதும் நிலையான சுற்றுலா மற்றும் பல்வேறு புவியியல் சூழல்களை உள்ளடக்கியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு கரீஃப் தோஃபருக்கு வருகை தந்தவர்கள் எண்ணிக்கை 1 மில்லியனை எட்டியதாகவும் சுமார் 40,000 பேர் குவைத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறினார். குவைத் மற்றும் சலாலா மற்றும் குவைத் மற்றும் மஸ்கட் இடையே விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த அம்சத்தில் குறிகாட்டிகள் அதிகரித்து வருவதாக அவர் உறுதிப்படுத்தினார். இதற்கிடையில் தோஃபர் கவர்னேட்டில் உள்ள பாரம்பரிய மற்றும் சுற்றுலா பொது இயக்குநரகத்தின் ஊக்குவிப்பு இயக்குநர் மர்வான் அல் கசானி அவர்கள் புள்ளிவிவர தரவை மேற்கோள் காட்டி தோஃபாரில் உள்ள ஹோட்டல்கள் மூலம் முதல் 5 நட்சத்திரங்கள் வரை வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் முழு வருடத்தில் தங்கும் விகிதம் 39% எட்டியுள்ளது. விருந்தினர்கள் எண்ணிக்கை 4,30,000 சுற்றுலா பயணிகளை எட்டியது. தோஃபர் உலகியல் காலம் ஜூன் 21 முதல் செப்டம்பர் 21 வரை தொடங்கும் என்றும் நகர்ப்புறம் கிராமம் விவசாயம் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சூழல்களுக்கு பெயர் பெற்ற தோஃபர் கவர்னேட் ஆண்டு முழுவதும் உலகளாவிய சுற்றுலா தலமாக மாற வேண்டும் என்பதே சுல்தானகத்தின் நோக்கமாகும் என்று அவர் கூறினார். 99,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பாக வகைப்படுத்தப்படுகிறது. இது 2 சுற்றுலா பருவங்களும் பிரபலமானது. இலையுதிர் காலம் மற்றும் சர்வதேச சுற்றுலா பருவமாக ஒக்டோபரில் தொடங்கி மே வரை. நடப்பு ஆண்டில் மார்ச் மாத இறுதியில் ஐரோப்பாவில் ஏற்குறைய 50,000 சுற்றுலா பயணிகளை பெற்றுள்ளோம். மேலும் பருவத்தின் முடிவில் எண்ணிக்கை 60,000 எட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் வெளிப்படுத்தினார். அவர் மேலும் கூறியதாவது, நாங்கள் பயணக்கப்பலை பெறுகிறோம் ஏனெனில் சலாலா துறைமுகம் வழக்கமான பயணக்கப்பல் பயணங்கள் பெறும் நிலையங்களில் ஒன்றாகும். மேலும் 51,000 பயணிகள் திறன் கொண்ட 26 கப்பல் பெறப்பட்டன. கடந்த ஆண்டு தோஃபா வீழ்ச்சியின் போது வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கை 1 மில்லியனை எட்டியதாக அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் இந்த எண்ணிக்கை முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் குவைத் பார்வையாளர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களிலிருந்து ஆர்வம் உள்ளது. சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதன் மூலம் தோஃபர் நகராட்சியுடன் இணைந்த இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய அவர், நிகழ்காலங்களில் 45 நாட்களில் இருந்து 90 நாட்களாக நியமிக்கப்பட்டுள்ளன. வளைகுடா நாடுகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பிற நாடுகளில் இருந்து பிராந்திய சுற்றுலா அலுவலகங்களும் ஊடக பிரதிநிதிகளுக்காக 33க்கும் மேற்பட்ட பயணங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று தோஃபர் கவர்னேட் மாவட்டத்தில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட சர்வதேச மற்றும் பிராந்திய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. மேலும் 2 ஆண்டுகள் விழாக்கள் முதலில் காலியான காலாண்டில் இது வெற்று காலாண்டிற்கான பழைய விழாக்களாக கருதப்படுகிறது மற்றும் குளிர்கால சுற்றுலா காலத்தில் நடத்தப்படுகிறது. 2வது திருவிழா தோஃபர் கவர்னேட்டில் உள்ள சுல்தானகத்தின் சின்னமாக கருதப்படுகிறது என்று அவர் விளக்கினார். முதல் தனியார் அருங்காட்சியகம் மற்றும் பாரம்பரியம் இல்லாத திறந்த தொல்பொருள் தளங்களை செயல்படுத்தி அவற்றை ஓமானிய தொழில் முனைவோருக்கு மேலாண்மை மற்றும் செயல்பாட்டுக்கு வழங்குவதை மேற்கோள் காட்டி பாரம்பரிய சுற்றுலா மூலம் பாரம்பரிய அம்சத்தில் ஆர்வம் இருப்பதாக அவர் கூறினார். குவைத்திய சில முக்கிய செய்திகளை பார்க்க உங்கள் அனைவரின் நன்றாதருடன் என் இனிய பயணத்தை தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி இடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.